இரு பெயர்கள் ஒரு மாற்றம். ஒரு பெயரை நான் குறிப்பிடுவேன், அந்த பெயருக்கு நிகராக ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய இன்னொரு பெயரை நீங்கள் வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த நாளின் முதலாவது கேள்வி, மோசே. இப்பொழுது இந்த மோசே என்ற 2 எழுத்து பெயர் தான். நீங்கள் ஒரே ஒரு எழுத்து மாறுகிற இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வேதாகமத்தில் கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். மோசே. நிறைய பெயர்கள் இருக்கலாம். நான் குறிப்பிட்ட சில பெயர்களை விடையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, சரிங்களா? மோசே, இதற்கு நிகராக ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கிற இன்னொரு பெயர் என்ன? கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். ரொம்ப எளிதான ஒரு பெயர் தான், கண்டுபிடிச்சிடலாம். மோசே. கண்டுபிடிச்சிங்களா? விடை என்பது யோசே. மோசே, யோசே. சரிங்களா? ஓகே. இரண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோமா? தரியு. தரியு என்ற பெயருக்கு நிகராக இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்க வேண்டும். அது முதல் எழுத்தானாலும் சரிதான், 2வது எழுத்தானாலும் சரிதான், 3வது எழுத்தானாலும் சரிதான். தரியு இந்த பெயருக்கு நிகராக வேதாகமத்திலிருந்து இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றமுடைய பெயர். நல்லா யோசிங்க. தரியு. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீ யோசித்து பதிலை கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்களே உங்களை சோதித்து பாருங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்று.